இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். STR திட்டத்தின் 3ஆம் கட்ட ரொக்க பண உதவி நாளை செவ்வாய்க்கிழமை பட்டுவாடா. STR எனப்படும் சும்பங்கன் துணை ரஹ்மத் திட்டத்தின் 3ஆம் கட்ட ரொக்க பண உதவி நாளை ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை STR பெறுநர்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. 86 லட்சம் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த STR நிதி உதவிக்காக அரசாங்கம் மொத்தம் 200 கோடி ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வழங்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான முதல் கட்ட STR நிதியில் பெறுநர்களின் எண்ணிக்கை மேலும் 3 லட்சமாக அதிகரிக்கப்பட்டு பெறுநர்களின் மொத்த எண்ணிக்கை 83 லட்சத்திலிருந்து 86 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிதி உதவி கிடைக்காதவர்கள் செய்து கொண்ட மேல்முறையீட்டின் அடிப்படையில் தகுதி பெறுகின்றவர்களின் நிலை ஆராயப்பட்டு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக அது அறிவித்துள்ளது. தமது வரலாற்று பூர்வமான 6 நாள் அதிகாரத்துவ ரஷ்ய பயணத்தை முடித்துக்கொண்டு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று திங்கட்கிழமை பாதுகாப்பாக நாடு திரும்பினார். மாமன்னரை ஏற்றி வந்த சிறப்பு விமானம் காலை 6:30 மணிக்கு ஜொஹூர் செனாய் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. மாமன்னரை ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில், துங்கு பங்லிமா ஜொஹூர் துங்கு அப்துல் ரஹ்மான் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் துங்கு புத்ரா ஜொஹூர் துங்கு அபுபக்கர் சுல்தான் இப்ராஹிம் ஆகியோர் எதிர்கொண்டு வரவேற்றனர். 1967ஆம் ஆண்டில் ரஷ்யாவுடன் தூதரக உறவை ஏற்படுத்திக் கொண்ட மலேசியாவின் மாமன்னர் ஒருவர் மாஸ்கோவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டது இதுவே முதல் முறையாகும். மலேசியாவின் 17வது மாமன்னராக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொறுப்பேற்றது முதல் சுல்தான் இப்ராஹிம் ரஷ்யாவிற்கு மேற்கொண்ட வருகை அவரின் 4வது அதிகாரத்துவ வெளிநாட்டு பயணமாகும். இதற்கு முன்பு சிங்கப்பூர், சீனா மற்றும் புரூனைக்கு சுல்தான் இப்ராஹிம் மலேசியாவின் மாமன்னர் என்ற முறையில் அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொண்டுள்ளார். நாட்டிற்கு வருவாயை ஈட்டித் தரும் அரசாங்கத்தின் முக்கிய அமலாக்க இலாக்காக்களான அரச மலேசிய சுங்கத்துறையையும் வருமான வரி வாரியத்தையும் ஒரே இலாக்காவாக ஒருங்கிணைக்க அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். அனைத்துலக நடைமுறைகளுக்கு ஏற்ப தேசிய வரி விதிப்பு அமலாக்க ஏஜென்சிகளாக அரச மலேசிய சுங்கத்துறையையும் லம்பாக ஹாசில் டலம் நெகிரி எனப்படும் வருமான வரி வாரியத்தையும் நிர்வாக ரீதியாக மேம்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. ஆனால் வரி விதிப்புக்குரிய 2 ஏஜென்சிகளையும் ஒரே இலாக்காவாக ஒருங்கிணைக்க அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்று நிதி அமைச்சருமான அன்வார் விளக்கினார். நாட்டில் வரி விதிப்பில் ஒரே மாதிரியான பங்களிப்பையும் செயல்திறனையும் கடமைகளையும் கொண்டுள்ள அவ்விரு அரசாங்க ஏஜென்சிகளும் வெவ்வேறு இலாக்காக்களாக செயல்படுவதை காட்டிலும் ஒரே இலாக்காவாக செயல்பட வேண்டும் என்று பரிகாத்தா நேஷனலின் பசீர் புத்தே MP டாக்டர் நிக் ஜவாவி சாலே மக்களவையில் முன்வைத்த பரிந்துரைக்கு பதிலளிக்கையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்றி சென்ற தொழிற்சாலை பேருந்து ஒன்று சாலை வளைவில் கவிழ்ந்ததில் 6 இந்தோனேசியர்கள் காயமுற்றனர். 24 பேர் காயம் இன்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை 7:20 மணியளவில் ஜார்ஜ் டவுன் ஜலான் பாயா துருபோங் மலைமேட்டு பகுதியில் நிகழ்ந்தது. இதில் 22க்கும் 26க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6 வெளிநாட்டவர்கள் காயமுற்றனர் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த பேருந்து கம்போங் ஜாவாவிலிருந்து பாயா துருபோங் தொழிற்பேட்டை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது. பேருந்தின் பிரேக் செயலிழந்து விட்டதாக நம்பப்படுகிறது. அந்த பேருந்தில் ஓட்டுநர் உட்பட மொத்தம் 30 பேர் இருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று பினாங்கு தீயணைப்பு மீட்பு படையின் உதவி இயக்குநர் ஜான் பிரான்சிஸ் தெரிவித்தார். ட்ரெய்லர் லாரியும் காரும் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்ட கோர விபத்தில் 2 சிறார்கள் உட்பட 4 உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் கடும் காயங்களுக்கு ஆளாகினார். இச்சம்பவம் இன்று காலை 9 மணி அளவில் கிளாந்தான் கொத்தபாரு ஃபெல்டா சிக்கு 1 ஜாலான் உத்தாமாவில் நிகழ்ந்தது.
இந்த விபத்து தொடர்பில் காலை 9:07 மணியளவில் குவாமோசாங் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றனர் என்று அதன் பேச்சாளர் தெரிவித்தார். இந்த விபத்தில் ஹோண்டா ரக காரில் பயணித்த 5 காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டதாக அவர் கூறினார். கார் செலுத்திய மாது சம்பவ இடத்திலேயே மாண்டார். 2 சிறார்கள் உட்பட 4 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதில் 3 உயிரிழந்தனர். ஒருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. லாரி ஓட்டுநர் காயம் இன்றி உயிர் தப்பியதாக அப்பேச்சாளர் தெரிவித்தார். தேசபக்தி உணர்வையும் நாட்டை நேசிக்கும் உற்சாகமும் சூழ்ந்த நிலையில் கொத்தகமுனேங் சட்டமன்ற தொகுதியில் 2025ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின ஊர்வலம் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொத்தகமுனேங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதனின் மக்கள் சேவை மையம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஊர்வலமானது வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நாட்டின் 68ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை வரவேற்கும் கொண்டாட்ட நிகழ்வில் ஒரு பகுதியாக அமைந்தது. ஷா அலாம் ஸ்ரீமூடாவில் தொடங்கிய இந்த ஊர்வலம் MBSJ மண்டலம் 7 வழியாக கொத்தகமுனேங் தொகுதியின் பல பகுதிகளை கடந்து சென்றது. பயணத்தின் போது தேசிய கொடியான ஜலோர் கமிலாங் பறக்கவிடப்பட்டு ஒற்றுமை உணர்வு மேலோங்க செய்யப்பட்டது. மோட்டார் சைக்கிள்கள், கார்கள் மற்றும் 4-wheel டிரைவ் வண்டிகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் கொடிகள் மற்றும் சுதந்திர தின அலங்காரத்துடன் பல்வேறு வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக சென்றது மக்களின் பெரும் கவன ஈர்ப்பாக மாறியது. ஊர்வலத்தின் போது மக்களிடையே தேசப்பற்றை விதைக்கும் வகையில் பங்கேற்பாளர்கள் பொதுமக்களுக்கு ஜலோர் கமிலாங் கொடியை வழங்கினர். சுதந்திர தின மாதத்தையொட்டி ஜலோர் கமிலாங் கொடியை பறக்கவிடும் பிரச்சாரத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தேசிய கொடிகள் வழங்கப்பட்டன. ஊர்வலம் நடைபெற்ற பாதைகளில் பங்கேற்பாளர்கள் சுதந்திர மாதத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஜலோர் கமிலாங் கொடிகளை வழங்கி கொடியை பறக்கவிடுங்கள் என்ற பிரச்சாரத்துக்கு வலு சேர்த்தனர். இந்த வாகன ஊர்வலம் என்பது வெறும் அணிவகுப்பு மட்டுமல்ல, இது பல இன மக்களின் பல்வேறு பண்பாட்டு கூறுகளை அடிப்படையாக கொண்டு மலேசியர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் ஒரு சின்னமாக உற்சாக மிகுந்த சூழலில் நடத்தப்பட்டதாக கொத்தகமுனேங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தை கொத்தகமுனேங் தொகுதி மக்கள் ஒருமித்த உணர்வுடன் கொண்டாடுவதைக் கண்டு தாம் பெருமைப்படுவதாக பிரகாஷ் சம்புநாதன் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் செரம்பான் ஜாலான் தும்யாங் அருகில் புக்கிட் ஜாங் என்ற இடத்தில் 18 வயது மோட்டார் சைக்கிளோட்டியை நேருக்கு நேர் மோதி மரணம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் தனது மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கைவிட்டவாறு சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்ட பூவரசன் என்பவரை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். 28 வயதுடைய பூவரசன் இந்த விபத்துக்கு பிறகு தலைமறைவாகிவிட்டார். எந்தவொரு போலீஸ் நிலையத்திலும் இவ்விபத்து குறித்து புகார் செய்யவில்லை என்று செரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஹட்டா சேடின் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நிகழ்ந்த இந்த விபத்துக்கு இதுவரையில் போலீசாரிடம் சரண் அடையாத பூவரசனுக்கு 10க்கும் மேற்பட்ட குற்றப்பதிவுகள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பியுள்ளார் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று ACP ஹட்டா குறிப்பிட்டார். பூவரசன் பயன்படுத்திய மெர்சிடிஸ் பென்ஸ் காரை பரிசோதனை செய்ததில் வீடு புகுந்து திருடுவதற்கு பயன்படுத்தப்படும் சுத்தியல், கையுறைகள், இரும்பு வெட்டி போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். சம்பந்தப்பட்ட நபரை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை ACP ஹட்டா கேட்டுக்கொண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.